பக்கத்துல கீழே பார்த்தா காய்ச்சி எனக்கு ஒரு பதட்டம் போய் அடிக்கிறாலும் தெரியாது. அப்ப வழியில பாக்க கல்யாணம் கட்டி போட்டு மக்கிய நாளை விடிய அறிவிட்ட போக மாட்டாங்க. நான் சமனாவளிக்கு மக்கிய நாள் தம்பி கலைக்கிறானே அந்த காலத்துல இப்படித்தானே கலைக்க மாட்டாங்க. இப்ப கலைக்க மாட்டாங்க. முந்தி கலைக்கவா இப்ப கலைக்க மாட்டாங்க. நல்லா வேலை செய்வேன். ₹1 கூட்டுங்க ரொம்ப காசுக்கு எங்களுக்கு ஒரு அப்பா அம்மா இருக்குதே என்று சொன்னால் அது எங்களுக்கு வயது சென்ற சின்ன குழந்தை. நீங்க அந்த காலம் அப்பா அம்மா நீட்டா பாத்து நீங்க அதை கேட்ட வெளி பண்ணி போல வந்துட்டு அனைவருக்கும் வணக்கம். நான் விதுசன். நான் சொல்லக்கிளை. நீங்க என்ன கிளி? பெண்கிளி. அம்மம்மா நீங்கள் விஷயா. இன்றைய தினம் நாங்கள் எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா பழமை போல வந்துட்டு எங்க விட்டு முத்தத்துல வந்துட்டு இருக்கிறோம். மூத்தத்துல இருக்கிறோம். ஐயோ இருக்கிறோம். ஓ கதிரையில இருக்கிறோம். ஏன்னு பாத்தீங்கன்னு சொன்னா எங்களை வந்துட்டு 2-3 நாளா வந்துட்டு ஒரு அக்கா வந்துட்டு கேட்டு இருந்தா அப்படி வந்துட்டு செல்லக்கிளி அப்பாவையும் அம்மம்மாவையும் வச்சு இவற்ற லவ் ஸ்டோரி வந்துட்டு போட சொல்லி தெரியும். என்ன பிரச்சனைன்னு சொல்ல அந்த நாள் நடந்தது, அந்த நாள் ஞாபகமும் இந்த நாள் வருது. அது என்ன சொல்லுங்க, உங்களையும் அக்காயும் அக்காவுக்கு தெரிஞ்சிருக்குமா நீங்க லவ் பண்ணது என்ன மாதிரி சொல்லி தெரிஞ்சிருக்குமா? அக்கா நம்பி வச்சு கதை கேட்க நல்லா இருக்கு. சொல்ல போனா இவரான கூடிய ஓகே, அதைத்தான் வந்துட்டு இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். அந்த அக்காண்ட ஆசைக்காக, அதாவது சுவிஸ்ல இருக்கிற அக்காண்ட ஆசைக்காக வந்துட்டு ஈவெண்ட் லவ் ஸ்டோரி தான் வந்துட்டு நாங்கள் பார்க்க போறோம். ஓகே, அது தொடர்ந்து வந்துட்டு வீடியோ பாருங்க. உண்மைக்கு வந்துட்டு கடைசி மட்டும் பாருங்க, அப்போ தான் வந்துட்டு பாக்குறாங்க இன்ட்ரெஸ்டா இருக்கு. மற்ற வந்துட்டு ஒரு பெம்பலாகவும் இருக்கு. மற்ற உண்மையா அப்படி கேட்டுக்கொண்டிருக்கீங்களா நாங்கள் ஒரு நாள் மறக்கிறது கூடாது. மற்றது என்ன பிரச்சனைன்னு சொன்னா இதால வந்து இந்த நாளை பிள்ளைகள் வந்து இந்த கதையை கேட்டு திருந்துறதுக்கும் ஒரு சான்ஸாக அப்படித்தான். ஓகே, தொடர்ந்து வீடியோ பாருங்க. அதுக்கு முன்ன உங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே பெல் பண்ண கொடுத்தீங்கன்னு சொன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும். இப்ப நாங்க வந்துட்டு கதைக்குள்ள போலாமே. வணக்கம் 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 வணக்கம். சொல்லுங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா மறுபடியும் இந்த கதையை நாங்க கதைக்கேதியாண்டியில கதைச்சிருக்கிறோம். இருந்தாலும் மறுபடியும் கேட்ட முறையில் கதைக்க வந்திருக்கிறோம். பிரச்சனை இல்லை, சந்தோஷம். அப்போ அந்த நாளையில் என்ன பிரச்சனைன்னா கொஞ்சம் சுருக்கத்துக்கு முடிச்சு சொல்லுவாங்க. அவ்வளோ நீளமே இல்லாமல் என்ன அவ்வளோ கடவுளாக காய்ச்சினாங்க எல்லாமே. அப்போ என்ன பிரச்சனை அந்த நேரத்தில் வந்து நாங்கள் எங்கள் அம்மா அப்பா எல்லாம் இருந்தது தான் இருக்கிறேன். அப்போ அது எல்லாம் பேசுவோம் நேரம் பேசான காலங்களில் இருக்கிறேன். அதையும் பார்க்குற பொறுப்பும் எனக்கு தான். அப்படியான சூழ்நிலையில் இருந்து கொண்டும் அப்போ நாங்கள் இங்கே இவதான் நாங்கள் அண்ணர் தான் வந்து அந்த குடும்பத்தில் வந்து முதல் கல்யாணம் கட்டினாங்க. இல்லை இவாவே இல்லைடா, இந்திய மூத்த கட்டினது. அப்ப இருந்தால் வந்து அவ அன்னத்தை மனுஷன் நம்பிக்காரன் வந்து இவ வேலை பண்ணணும் படிக்கிட்டேன். இவ வேலை பண்ணி கொண்டு அப்ப எங்க மந்திரிக்கு வெறுப்பேர் வருத்துறதான். அப்ப இந்த லவ் ஸ்டோரியும் அப்படி போகுது. அப்ப என்ன தெரியும், அப்ப உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் தெரியும். அப்ப தெரிஞ்சு தெரியாண்டு அப்ப விரும்பினு சொல்லி அப்ப இவன் கல்யாணம் செய்ய முடிஞ்சது. அந்த நேரம் முடிஞ்சது என்று பார்த்தா அப்ப நானும் என்ன போறது, அக்கா விட்டா போறது. இவன் இங்க பருத்துறையில இருப்பான். இப்ப பருத்துறையில இருந்தவன். அப்ப நான் இருக்கிற மந்திரி. அப்ப மந்திரியில நான் இருக்கிற இப்ப அக்கா விட்டு நான் போடுறேன். அப்ப அக்கா விட்ட போன இடத்துல எந்த வைஃப் வந்து தெரியாது. அவன் வந்து நிலைச்சிக்கப்பட்டு பின்னே அவன் லவ் பண்ண தொடங்கியாச்சு. அவன் நீங்க வந்து பழக்கம் இந்த மனுஷன் தம்பி சமயங்காரன கட்டினவ. அங்கத்தை கல்யாணம் முடிஞ்சு 2வது வந்தா இவ பருத்துறையில தான் இருக்கிறா. நான் தான் இவவை தேடி வாரேன், அக்காவை தேடி நான் அங்க வாரேன். அவன் இப்ப வந்து அக்கா விட்ட வர இல்லையே. அப்ப அக்கா விட்ட அப்ப வந்தால்
இவங்களோட கதைக்க வலிக்கிட்டாருக்கா. அப்போ கதைக்க வலிக்கிட்டா அப்போ பிரச்சனை. அப்போ கதைச்சு கொண்டு இருக்கிறவங்கன்னு சொல்லியிருக்கல அவைக்கு முதல் ஸ்டாலில் வந்து மாமியாவே வரைஞ்ச விதம் அப்படி என்ன கதைக்கிறா போல அவைய கொஞ்சம் விருப்பம் இல்லை. என்னன்னு தெரியலையோ அப்படி அவருக்கும் விருப்பம் இல்லை. அப்ப சரி என்ன செய்யற நாங்களோட கதைக்க கீழே பார்த்தா கேட்சி வெளியே என்ன பக்கம் பிரச்சனை. அப்போ அப்படியே வந்து காட்சி கொண்டதான் அவ விருப்பம் இல்லை. நான் ஒரு கால ஒரு பிரச்சனை இப்படி இவங்களோட பிரச்சனை நாக்கண்டா போல உடனே நாக்க மந்தியிலிருந்து வந்தேன். மந்தியிலிருந்து வந்து நான் கொஞ்சம் பேசி யோசிக்க மாட்டேன். அப்போ எனக்கு 19 வயசு தான். 19 வயசு. அப்போ அப்படியே வந்து ஒன்று கேட்கல. நேராக வந்து மாமியோட கேட்கலாம். நீங்கள் விருப்பம் இல்லையாண்டா விருப்பம் இல்லையா போய் நீங்கள் அப்படியே போகிறோம். எங்கள் சீதனமான கொண்டு தேவையில்லை சும்மா பிரச்சனை கிடையாது பெரிய பிரச்சனை இல்லையா அப்படி சொல்லிக்கொண்டு விரைக்கல. எடுக்க போனால் கடவுளாக வரப்போகுது நேரம் நினைக்கிறேன். என்ன பிரச்சனை சுருக்கத்துக்கு முடிக்கிறேன் கடை என்ன பிரச்சனை. அப்போ அப்படியா இருக்கல இப்படி கதைக்கிறேன்ட்டு இதான் மனுஷங்காரன் அதான் தானே. அவன் வந்து இந்த மனுஷக்காரருக்கு தமிழ். அப்போ ஒரு நாள் நான் மந்தியில் நிற்க ஒரு 6 மணி பஸ்ஸுக்கு அப்போ சாவச்சேரிக்கு வரோம். அப்போ அந்த பஸ்ஸுலேயே 6 மணி பஸ்ஸுக்கு வந்து அப்போ இந்த நேம் பிறந்தேன் நான் யோசிச்சு இருந்தால் இந்த ஆள் வந்து எனக்கு ஒரு அண்ணன் இருந்து மூத்த ரமேன் தான் எனக்கு அண்ணன் தான். அப்போ வந்து ஆள் வந்து கதைக்குது. அப்போ என்ன மட்டும் செய்கிறது ஒரு சில மனிதனோட கதைக்கிறது செய்வோமோன்றால் பின் அந்த அளவு என்ன செய்கிற இன்னும் மறுக்க எளிவோம்னு சொல்லிட்டு காட்சி என்னன்னு சொன்னால் அவன் தெரியாது குடிப்படையும் இல்லை படியும் தானே ரெண்டு சொல்கிறாங்க தெரியாது. சரி இருக்கட்டும் அப்படி பின்ன வந்து கேட்டு ஆள் அப்படி நாம கொடியாவது கட்டி விடுவோமோன்ற கொடி எந்த கொடியாவது கட்டி கதை கேட்குது. அப்போ எனக்கு தெரியும் என்ன பிரச்சனைன்னா நான் எங்கே போகணும்னா பாருங்க உண்மையாக எங்களோட உடம்பு கஷ்டம் தான் எங்களோட உடம்பு கஷ்டம் தானே. அப்போ அவங்க என்ன தேவாரு நான் வந்து அப்போ இந்த ஆள் அப்படி கேட்கல அந்த அளவுக்கு ஒரு சரியான சொட்டா போச்சு. அந்த அளவுக்கு அப்படியா ஒரு வசதி ஒன்றுமே இல்லை செய்யறதுக்கு ஏதான். அப்போ உண்மையாக நான் ஒரு நவீன் தம்பி என்று சொல்லி ஒரு மதிப்பண்டு அதுக்காக சொல்லல மரியாதை தான் இருந்தாலும் இந்த குழப்புதை என்று நான் வந்துடுறேன் கேட்டு நான் என்னன்னு சொன்னேன். ஆனால் உண்மையாக வந்து இப்படி எங்களுக்கு இருக்கிறப்பல எனக்கு அப்படி செய்ய முடியாது அதுகளுக்கு அப்படி ஒன்று மேலாது அப்படியே ரெண்டுக்கு அப்போ சரி வராதுன்னு சொல்லி அப்போ இந்த ஆள் வந்து கடிச்சு முடியும் ஒரு அண்ணன் தான். ஓ என்ன பிரச்சனை என்னதுக்காக இப்படி இருக்கிறேன் வந்து காய்ச்சி கொண்டு அடிச்சும் போட்டு சரி அது வந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி போட்டு கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் வேலை போட்டு இருந்தாலும் கொஞ்சம் மனதுக்கு மனசாகமாக போச்சு ஆள் கண்டு 2 மணி வரைக்கும் கொண்டு போயிடுச்சு. அப்போ போயிட்டு கொண்டு போனால் அப்போ இங்கே நான் இதையோட சண்டை தான் யாரோட எங்கள் வளர்க்காரோட அண்ணன் ஒரு குணத்தை தெரியும் தான் அவரும் வந்து இப்படி காய்ச்சி எல்லாருமே ரெண்டு காய்ச்சா அம்மா அப்பா இருந்தால் பார்க்குறது சிம்பிள் இதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதுக்காக வீட்டு தான் வண்டி செய்யறதுக்கு எதுவுமே இல்லை இல்லாத என்ன செய்யலாம் ஒன்றும் செய்யலாம். அப்போ அப்படியே இருந்தால் நான் இப்போ வீட்டில் அண்டிரவு நிச்சயம் இல்லாத மாதிரி கூட கொடுப்பேன். இதுக்கு டக்குன்னு ஒரு முடிவை போய் சொல்லுங்க அந்த கோவிச்சு ஒன்று போட்டு வெளியே என்ன கலப்பழங்காம இருக்குல்ல போட்டாருன்னா இந்த மனுஷிக்கு சமையல். அப்ப அந்த ஆளுக்கு எப்படி ஒரு பக்கமா தானே இருக்குவேன் இப்படி கேட்டு விட்டாங்களா. அப்ப நான் வந்து அந்த ஆளுக்கு எனக்கு ஒரு பதட்டம் சொல்லான்னு சிரிப்பேன். என்ன போய் அடிக்கிறாலும் மனதுக்கு எனக்கு ஒரு கலக்கம் பாசம் பண்றதை காட்டியது இவ்வளவுதானே. யாருக்கு ஒரு கோபம் வராது. இப்படி கதைக்க போனா என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்காங்க என்ன டைப் வசதி இருக்கு. அப்படி ஒரு சம்பவம் நடக்குமே எனக்கு தெரியும். அப்ப தெரிஞ்சோட வீட்டுக்காரோட கழிச்சு அண்ணரை சமாளிச்சாச்சு. அண்ணன் சரிப்பா 7 மணி பஸ் காலையில் போய் சரி ஒன்றும் வேண்டாம் ஓமன்னு சொல்லுவோம். பின்னாடி கண்டிப்பா இந்த 7 மணி பஸ் கூட்டி வந்து பிறத்துறைக்கு 4 மணி நேரம் போகிறோம். பிறத்துறையில் போய் அவையோட ஜிஆர்ஜி சரி தான் அது பிரச்சனை இல்லையா இங்கே விரும்பினா அது ஒன்று நாளும் பரவாயில்ல செய்வோம்.
என்று சொன்னா சரி என்ற கல்யாணம் அப்படி நடக்க போகுது. இவன் நான் மரியும் எங்கட வீட்டு யார் அக்காவும் மத்தானும் எங்கட வழக்கடையும் கூட்டிக்கொண்டு மரியின்னு உண்மையாக சொல்ல போனால் நான் பெருமைக்கு சொல்ல வரையில்லை, இன்றைக்கும் தான் நான் பெருசாக சொல்ல வரையில்லை. அந்த நேரத்தின் நிலப்பாடு உண்மையாக கூட்டிக்கொண்டு வரையில அவருக்கும் சிவத்தை பலம் செய்த ஒரு சாரை தான். அப்படியான ஒரு சாரையோட கூட்டிக்கொண்டு வருதுகள். அப்போ நானும் உண்மையை சொல்கிறேன், இந்த விதமான ஒரு பொய்யை நான் சொல்ல வரையில்லை. எனக்கு கூட போடுறதுக்கு ஒரு ஷர்ட் இல்லை, நம்முடைய உண்மை. எனக்கு ஒரு வெள்ளை செடி நான் படிக்கிறதுக்கு சின்ன படியன் நான் தந்தவன் இப்படியான பிரச்சனைடாப்ப அந்த சேட்டை போட்டு கொண்டு தான் அப்போ இவையெல்லாம் வந்து கணிச்சு மேக்க தெரிஞ்ச வயதுங்கன்னா அப்படியே கறிகளை காய்ச்சி தெரியாது. அப்ப வடிவ பார்க்கல அந்த நாடுகளில் இருப்பா இவன் நாங்களும் இருந்திருப்பா. இப்போ இப்படி இருக்கிறோம். அது இன்றைக்கு எந்த காலத்துக்கு சொல்ல போனால் இன்றைக்கு 42 வருஷம் 43 வருஷம் ஆகுது. 43 வருஷம் ஆகுது. அப்போ அப்படியான நிலைமையில இருந்து இதை அந்த அதே பற்றி நான் சோறுலாம் குழாய் தந்து சந்தோஷம் வேண்டு விட்டுட்டு போச்சுன்னு விட்டுட்டு மைக்க நாள் வீடு போய் சேர்ந்துருந்தேன். சேர்ந்துட்டு அங்காலே இங்கிட்ட வாழ்க்கை தானே. அப்போ வாழ்க்கைன்னு சொல்லியிருக்க இன்றைக்கு இந்த நாளைய பிள்ளைகள் இந்த நாளையில் வந்து யாரும் கல்யாணம் கட்டி போட்டு மைக்க நாளை விடிய அறிவிட்ட போக மாட்டாங்க. நான் சமுதாவளுக்கு மைக்க நாள் இந்த கல்யாணம் கட்டினாங்க வீட்டில் நிற்கும் யோசிக்கல. ஏன் எந்த நிலப்பாடு வீட்டு நிலைமை எனக்கு தான் தெரியும். அப்போ நான் அதில் வீட்டுக்கு ஒரு சுயம்பரியாக இருந்தால் வீட்டு சீக்கிரம் இப்படி நடக்கும். நான் 5 ரூபா காசு பண்ணணும், அல்லாட்டி ஒரு 100 ரூபா இருந்தால் தான் இந்த அளப்பா நான் நாளைக்கு அப்பவும் இல்லை இப்பவும் யார் தான் பிரச்சனை இல்லை. அப்போ ஒரு 100 ரூபா காசு எனக்கு சரியில்லை ஒரு தரும் என்னது 2 நாளைக்கு வேண்டி சாப்பிடுந்தான். அப்போ நம்ம கை தான் நடக்கும். அப்போ முடிவுமே அறிவிட்டு போட்டேன். போயிட்டு வந்து பின்னர் வருவோம். அப்போ அந்த காசு கொண்டு வந்து சமைச்சு அப்படியே சீவியம் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கு. அப்போ ஓடிக்கொண்டிருக்கீங்களே யாரும் கஷ்டம் வேலை குறைவு. அப்போ வேலை குறைவுன்னு சொல்லி கொண்டு இருக்கீங்க. இப்போ அம்மா அப்பாவும் என்னோட இருக்கிறேன். அப்போ அவைய விட்டு கொஞ்சம் பிரிக்கிறதும் கஷ்டம் இருந்தாலும் கூட இப்போ நாங்கள் 2 பேரும் வந்து கழிச்சோம். அப்போ உங்களை போயிட்டு கடத்தல் பக்கம் போனால் மேசன் வேலையும் செய்யலாம் தானே. இங்கே இருந்து வேலையில் கொஞ்சம் குறைவு என்ன செய்வோம் உண்டு. பின்ன அப்படியே கழிச்சோம் வந்து பின்ன வலிக்கிட்டோம். இது வந்து அக்கா வீட்டு தான் போகிறோம். அக்கா வீட்டை போனால் சரிண்டு பிறகு கடத்துறை அந்த நாளையில் ஒரு குமாரசாமி மேத்தின்னு சொல்லி அவரை போய் சந்திச்சு அவரோட மேசம் வேலைக்கு இவன் அந்த காலத்துல இப்படித்தானே கலைக்க மாட்டாவோ. இவ கலைக்க மாட்டாங்க. முந்தி கலைக்கவா இப்ப கலைக்க மாட்டான். என்னன்னு ஒரு மௌனமா தான் இருக்கிறான். அவக்கு என்னது வெக்கம். என்ன தம்பி கலைக்கிறானே கேட்டுக்கொண்டு இருக்கான். அப்ப சிலவுல இந்த கதையை கேட்டு நித்திரியாயும் போவான். அப்போ அப்படியா வேலையில் இருக்க. அப்போ நான் மேசம் வேலைக்கு போனால் எனக்கு 23 ரூபா சம்பளம். 23 ரூபா சம்பளம் பண்ணிட்டு 23 ரூபா சம்பளம் 23 அந்த நாளில் 23 ரூபானாக்கு அதுக்கு தக்கன சாமான்களும் அப்படித்தான் இல்லை. அப்படியான நிலைமையில இருக்க சம்பளம் பண்ணாக்க நீ நல்லா வேலை செய்வேன் மேத்தியார் 1 ரூபா கூட்டுங்க சம்பளம். 1 ரூபா 24 ரூபா சம்பளம். அப்படி ரைட் அப்படியும் ஒரு காலம் ஓடிக்கொண்டு இருக்கல. அப்படி இருக்கலையும் இப்போ நானும் இந்த குடும்பம் உண்டா பரவாயில்லை. எனக்கு அம்மா அப்பா கூட இருக்கிறாங்க. அப்போ அவைக்கு கூட நான் இப்படி வேலை செய்வேன். கொஞ்சம் காசை சேர்த்து போட்டு தக்கண்டு அரிசி சாமான் எல்லாம் பண்ணி கொண்டு அந்த 6 மணி பஸ்ஸுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு 8 மணி பஸ்ஸுக்கு டக்குன்னு திரும்புவேன். நாங்கள் நிற்க மாட்டேன். திரும்புவேன். வேலையும் பார்க்கணும் கண்டிப்பேன். அப்படியான நிலைமையில அப்படியான சூழ்நிலையில இருந்து அப்போ இன்றைக்கு இதுவரையிலையும் சரி இந்த 7 பிள்ளைகள் சொல்லியிருக்க எனக்கு இந்த 7 பிள்ளைகளும் வந்து 36 வயசுலேயே 7 பிள்ளைகளும் பிறந்துட்டாங்க. 36 வயசுல 7 பிள்ளைகளும் பிறந்துட்டாங்க. உண்மையான இன்றைக்கு வந்து ஒரு காசுக்கு விட இல்லை. நாங்களே வச்சு பார்த்து இந்த விட்டாச்சு. அப்படி கேட்கல உண்மையான. ஆனால் இந்த நாளை பிள்ளைகள் வந்து பார்த்து உண்மையாக திரும்ப நல்ல என்று சொன்னால் இந்த நாளையில் இப்போ அந்த சீதனத்தை பண்ணி நாங்கள் இந்த சீதனத்தை பண்ணி நாங்கள் கொண்டாடி கிடைக்கிறது உண்மையாக ஒரு கஷ்டம் என்று சொல்லி இருந்தால் சீதனத்தை கேட்கறதுக்கு முடியாது யார் இருந்தாலுமே. அவ்வளவுதான் சரி பார்க்கணும். அப்படியான நிலைமையில இருந்து கொண்டும் அப்படி இருந்தும் அம்மா அப்பா சித்த வீடு சிலவுகள் கூட நான் பார்த்தேன்.
பார்த்து கொண்டு வந்திருந்தும் இந்த பிள்ளைகளோட உடைவங்களை நாம் வளர்த்து கொண்டு வளர்த்து நல்ல ஒரு நிலைமைக்கு எல்லா பிள்ளைகளையும் ஆக்கி விட்டாரு. கண்டிப்பா ஒரு தடவை ஒரு குறை இல்லை. இப்போ இவ்வளவு காலமாகவும் வேலைக்கு போயினீங்க. இப்போ பிள்ளைகள் கொஞ்சம் இப்ப 62 வயசு என்று சொல்லியிருக்க இந்த 61 வயது மட்டும் வேலை போனவிடாது. இப்பதான் திடீரென்று இந்த வேலையை கட் பண்ண வேண்டிய வந்தது. அப்ப வந்து இந்த வேலையை நான் கட் பண்ணணும் இல்லை, போய்கொண்டு இருந்திருப்போம் தெரியாது. ஆபரேஷன் சொல்லி செய்யா போல அப்ப நம்ம தம்பியும் இப்படி எப்படி வெளியில வரையில தம்பி சொன்னா நீ அப்ப வேலையை போக முடியல. அப்படியே தம்பி எங்களுக்கு இவ்வளவு ஒரு ஆர்வம் இருந்தான். அப்ப இன்றைக்கும் அதை விட கூட இருந்து எங்களை எப்படி பார்த்து கொண்டு வராருன்றது கடவுளின் கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில சந்தோஷமா இருக்கு. அப்படியா சந்தோஷமான நிலைமையில இருக்கிறோம். நீங்க அந்த காலம் உங்க அப்பா அம்மா நீட்டா பாத்தீங்க, அதை கேட்ட மேலே இப்ப நீங்க உங்களை வந்துட்டு இன்றைக்கும் தான் நான் சொல்ல வர்றது, யாரென்றாலும் உணர்ந்து கொள்ளுங்கோ. எங்களுக்கு ஒரு அப்பா அம்மா இருக்குதே என்று சொன்னால் அது எங்களுக்கு வயது என்ற சின்ன குழந்தை. கண்டிப்பா அது எங்களுக்கு ஒரு ஆணை குழந்தை. அதையே நாங்கள் ஒருபோதும் கண்கலங்காமல் பார்க்க வேண்டிய ஒரு கடமை இருக்கு. ஆனா நான் அதை அப்படி செய்தேன். அதான் இந்த காலத்துல இவர் இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. வந்துட்டு வந்துட்டு அப்படி பார்த்த நம்மக்கு வந்துட்டு அதை பார்க்கல நாங்களும் பார்க்கதான் பார்க்கத்தான் நானும் உதாரணத்துக்கு சொல்றேன். 101 பிள்ளை மாமா செய்த செயல் மாதிரி செய்யலாம், அதுக்காண்டி எந்த பிள்ளைதான் செய்ய மாட்டேன் நான் சொல்றேன். காலம் இருக்குது, அப்படி ஒரு காலம் வந்துட்டால் மாமா சொன்ன மாதிரி நானும் அதான மெயின் விஷயமே. இப்ப வீட்டுல தெரியுது பாருங்க, அந்த காலம் இவர் அந்த புள்ளியில வடிவா சந்தோஷமா பார்த்தேன். சொல்லி விடக்கூடாது, கடமை என்று சொல்லி அதுக்காக நீங்க என்ன சொல்லக்கூடாது. நான் அப்படி இல்லை, கண்டிப்பா வந்துட்டு நீங்களும் இதே மாதிரி உண்டு. உண்மையில நாங்கள் விழா நாளும் எங்கட வீட்டுல இருந்ததுக்கு இன்றைக்கு மாமா வந்துட்டு 6-7 நாள் வரும். உண்மையில நாங்கள் இருக்க இந்த வீடு என்னதை சொல்றது, சும்மா நாங்கள் 4 பேர் இருந்தாலும் ஒரு கலகலப்பு இல்லாத மாதிரி இருந்தது. இன்றைக்கு மாமா வந்த நாளையில இருந்து பார்க்க போனா இனிமே இல்லைன்ற ஒரு சந்தோஷமாயும் எங்கட வீட்டுல ஒரு ஆள் இருக்குது இனிமே இல்லைன்ற ஒரு சந்தோஷமா இருக்கு. ஆனால் மாமாக்கு மாறி விடுறதாக முடிவு எனக்கு தெரியல. அன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் வரையல, நான் வந்த கையோட உடனே போய் வீட்டுக்குள்ளதான் பார்த்தேன். அப்ப மாமா காணல, டப்பன கிச்சனை திறந்து பார்த்தேன், சுடுதண்ணி பத்தில காணல. அப்ப நான் அம்மா வந்து ஓடி வந்து கேக்குறேன், அம்மா மாமா அங்கே என்று கேக்குறேன். மாமா சுடுதண்ணி பத்துரு. அப்ப போன்ல பாக்குறேன், எனக்கு உண்மையில மாமா அந்த நம்பரை நான் வாங்கி வைக்கல. ஏன் இவ்வளவு நேரம் செல்லுது என் காணையில இன்னும் 2 கப் மட்டும் பக்கத்துல போய் கூப்பிட்டு கேட்டுனான். அதுக்கே அந்த அளவுன்னு சொல்லி சொன்னா இவ்வளவு நாள் மிந்திரி மாமா போனால என்னால தாங்க முடியல. இருந்தா கூட நாங்க கொஞ்ச காலம் கூட வீடியோ ஒன்றும் வரையில, நீங்களும் இவ்வளவு ஒரு அன்போட இருந்திருக்கீங்க கேட்க எனக்கு உண்மையா அப்ப இல்ல மாமா. நான் கடைக்கு போவேக்க வரைக்க எல்லாம் என்ன மாமா தான் கொண்டு வந்து விடுறது. சாப்பிட வரையிலன்னு சொல்லி சொன்னாலும் உடனே அவா தேடி வந்துருவா. அதுல இவ்வளோ நேரம் செல்லுது, வா சாப்பிட்டு போன்னு சொல்லி அப்படி அதை நான் மறக்கவே மாட்டேன். ஆனா மாமா எனக்கு நான் கடைக்கு வேலைக்கு போகிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணேன். சரி, ஓகே. உண்மைக்கு வந்துட்டு இவ்வளவுதான் அந்த வீடியோ. உண்மைக்கு வந்து அந்த சுவிசாக்கான ஆசைக்கா வந்துட்டு லவ் ஸ்டோரி வந்து சொல்லிக்க வாக்கும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படி கேட்டதால வந்துட்டு நிறைய விஷயத்த நாங்களும் வந்து தெரிஞ்சு கொண்டிருக்கோம். ஓகே, இவ்வளவுதான் வந்து இந்த வீடியோ கருத்து வந்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மற்ற வந்துட்டு ஏதாச்சும் தவறுகள் இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளும். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னு சொன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும். ஆமா, முடிப்போமே. இதோட வீடியோ நாங்க முடிச்சுக்கொள்றோம். பாய்.